அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் இயேசுவை பிடித்து ராஜாவாக்கும்படிக்கு எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் விலகி போகிறார். ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மேன்மையாய் தோன்றுகிற காரியங்கள் எதுவாய் இருப்பினும் அது தேவ சித்தத்துக்கு மாறானதானால் நாம் அதை விட்டு விலகி போக வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. பிசாசானவனுடைய தந்திரங்களில் பிரதானமான தந்திரம் என்னவென்றால் தேவ சித்தத்துக்கு எதிராய் நம்மை திருப்புவதே. ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று ஒரு கனியை விளக்குகிறார். பிசாசானவன் என்ன செய்கிறான்? அதை புசிக்க வைக்க என்னென்ன காரியங்கள் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி தேவ திட்டத்துக்கு மாறானதை செய்ய வைக்கிறான். தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட வைக்க மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை பிசாசானவன் எவ்விதத்திலாகிலும் கொண்டு வந்து போடும்படிக்கு அவன் செயல்படுவான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும், ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்தீர்களா? அவரை பிடித்து ராஜாவாக்கும்படி ஜனங்கள் எண்ணம் கொண்ட போது இயேசு விலகி போனார். காரணம், இயேசு வந்ததின் நோக்கத்தை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் என்றார். அதற்காகவே வந்தேன் என்று சொன்னார். அதற்கு தடையாய், அதற்கு மாறான எந்த காரியத்தையும் தேவன் எவ்விதத்திலும் அங்கீகரிக்காமல் அதை விட்டு விலகி போனதை வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்மை நோக்கி வருகிற காரியங்கள் அது தேவ சித்தத்துக்கு மாறானவைகளை செய்ய வைக்குமானால் நாம் விலக வேண்டியது அவசியம் அல்லவா? பலசாலியான சிம்சோன் விலகவில்லை, எனவே அவன் விழுந்தான். யோசேப் விலகினான், எனவே அவன் விழவில்லை. தெலிலாளிடத்திலே பாவம் செய்யும்படியான சூழ்நிலையிலிருந்து 3 முறை காக்கப்பட்டான் சிம்சோன். அப்படி இருந்தும் அவன் அவளை விட்டு விலகாமல் மீண்டும் போனான். அவன் பலசாலியாக இருந்தும் என்ன பிரயோஜனம்? விழுந்து விட்டான். ஆனால் யோசேப் பார்த்தீர்களா? போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய தூண்டின போதிலும் அவன் அதற்கு விலகினான். விலகினதினாலே அவன் அவனுக்கான ஸ்தானத்திலே ஏற்படுத்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், நிலைநிறுத்தப்பட்டான். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்மை நோக்கி வருகிற காரியங்கள், நாம் சந்திக்கிற காரியங்கள் நமக்குள்ளே மாம்ச இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் கொண்டு வருமானால் அதை விட்டு விலகுவது மிக மிக அவசியம். விலகுகிறவர்கள் விழமாட்டார்கள், விலகாதவர்கள் விழுந்து விடுவார்கள். ஜாக்கிரதையோடு முன் செல்வோம். நமக்கான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருப்போம். நம்மை நோக்கி வருகிற காரியங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாய் நம்மை செயல்பட வைக்குமானால் அதை விட்டு விலகுவோம். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, எங்களுக்கான அடிச்சுவடை வைத்து எப்படி ஒவ்வொரு காரியத்தை கையாள வேண்டும் என்பதை காண்பித்து தந்த ஒரே ஸ்தோத்திரம். நாங்களும் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வருகிற எல்லா காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.